இன்னைக்கு நிறைய பொருள் கிடைக்குதே. இன்னைக்கு செம்ம வேட்டறான். டே தம்பி, இங்க வா. வாடா, ஏன்டா இவ்வளவு பொறுமை வர? வாடா. டேய், யாரா நீ? இது வரைக்கும் உன்னை இந்த ஏரியால பார்த்தது இல்ல? இல்லண்ணா, இங்க இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து கொடுத்தா எனக்கு துட்டு கொடுப்பாங்கண்ணா. அரை வச்சு நான் வாழ்ந்துப்பேண்ணா. டேய், உண்மையை சொல்லு, திருட்டு தானே வந்திருக்க? நான் அப்படி பட்டவில்லண்ணா. பின்ன எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிட்டானா. டேய், புஷ்பப்பூருக்கு வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு உனக்கு கறி வந்துச்சா? ஒரே ஒரு சந்தேகம்னா. சரி கேளு. நான் எருதுனா என்ன பிளாஸ்டிக் எல்லாம் அங்கே தூக்கி போடுறீங்க. மழை காலத்துல தண்ணி தேங்கி நின்று இயற்கையெல்லாம் அழிஞ்சு போயிட்டா என்னென்ன பண்ணுவீங்க? கொசு வந்து சின்ன பசங்களை பாதிக்கும், டெங்கு ஜுரெல்லாம் வரும். ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க? டேய், இவ்வளவு அறிவோட பேசுறா? ஏன்னா நீ ஸ்கூலுக்கு போல? நான் எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கண்ணா. நான் எப்படின்னா ஸ்கூலுக்கு போவேன். டேய், சரிடா, கவலைப்படாதடா. உங்க அப்பா அம்மாக்கு என்னடா ஆச்சு? எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நான் ஸ்கூலாண்ட எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்கண்ணா. நான் பாய் காமிச்சிட்டு இருந்தேன்னா ஒரு பையன் வண்டி எடுத்துன்னு வந்து அப்பா அம்மா மேல விட்டுட்டானா. சரிடா, கவலைப்படாத. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காவது போயிருக்க வேண்டியது தானே? நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் காலையில் மரியாதை சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் நைட்டுக்கு நான் என்னென்னா பண்ணுவேன். சரிடா, கவலைப்படாத. நம்ம தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேரநம்பேட்டில் அம்பேத்கர் நகரில் அதை நடத்திட்டு இருக்காங்க. ஒன்று அங்கே சேர்த்து விட்றேன், நீ அங்கே சேர்ந்து படிக்கிறியா? நான் எனக்கு ரொம்ப ஆசைண்ணா, சேர்த்து விடுங்கண்ணா. சரி, வா போகலாம். இந்த இல்லம் தேடி கல்வியின் வாயிலாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளி வீச தொடங்கிவிட்டது. ஜெய் ஹிந்த்.